ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பீர்க்கங்காயை பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடந்தது, அதான் எனக்கு ஞாபகம் வந்து, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். நான் வந்து பீர்க்கங்காய் ஊரில் இருக்கும்போது சமையல் பண்ணதே கிடையாது, வாங்கினதே கிடையாது. ஊரில் வந்து ஒரு 2 நாள் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்னொரு நாள் வாங்கிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தால் அதை ஒரு 2-3 நாளில் மொத்தமாக சமைச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வாடை போடுறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதெல்லாம் பிடிக்காது. அப்போ ஒரு நாள் என்னென்னா 2 பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வேறையும் காயெல்லாம் இருந்ததுனால நான் அந்த பீர்க்கங்காயை அப்போ நான் சமைக்கலை. அப்படியே ஒரு 3 நாள் முடிஞ்சிட்டு அப்புறம் ஒரு நாள் எதுக்கோ ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த காய் இருந்ததை பார்த்துட்டு, இது எவ்வளோ சத்துள்ள காய் தெரியுமா, நான் வாங்கிட்டு வந்த பிறகு நீ வைக்கலை என்று சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே சரி கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு இப்போமே வேணும்னா நான் பண்ணி தானே, வேறு காயெல்லாம் இருந்ததா அதனால தான் பண்ணலை அப்படின்னு நான் சொன்னால் ஒத்துக்கவே இல்லை. நான் வாங்கிட்டு தரேன், நீ வேஸ்ட், நான் ஏற்கனவே காயெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீ வேஸ்ட் பண்ணுற, அழுகி போகுது, வாடி போகுது, இத்தனை நாள் கழிச்சா சாப்பிட்றது என்று சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தாங்களாம். என்னென்னா பீர்க்கங்காயை தோலோடையே போட்டு ஜூஸ் அடித்து குடிக்கணுமா, அது வந்து நல்லதான் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஜூஸ் போட போனாங்க. அப்போ நான் சொல்கிறேன், சரி சரி ஓகே, நான் வந்து பண்ணி தரல தான், சரி போட்டு நீங்கள் இந்த காய் தாங்க, நான் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னால் என்கிட்ட தரவே இல்லை. நீ தான் இத்தனை நாள் வாடை போட்டாச்சுல, இனி எனக்கு நீ தரவே வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் அடுத்து அதை ஃபில்டர் பண்ணாங்களா என்னென்னலாம் பார்க்கல, எனக்கும் கோவம் வந்துட்டு, இத்தனை தடவை தாங்க நான் பண்ணி தரேன்னு சொன்ன பிறகு கேட்கலையா, அதனால் நானும் அப்படியே வந்துட்டேன். உடனே மிக்சியில் போட்டு அடித்து எப்படி ஃபில்டர் பண்ணாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, அடித்து ஊற்றி குடித்தாச்சு. குடிச்சிட்டு காலையில் இது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன உடனே நடக்குது, அனுப்பி விட்டுட்டு அப்போது குடிச்சிட்டு அடுத்து டிஃபனும் சாப்பிட்டுட்டு எங்கள் வேலைக்கு போனோம். போக அந்த டைமில் இதுதான் நடக்குது. போய் படுத்தாச்சு. படுத்துட்டு இருக்காங்க, ஏன்னா முடியலை அதை குடிச்சிட்டு. எனக்கு விஷயம் தெரியாது, நானும் அந்த பிள்ளைங்க யூனிஃபார்ம் எல்லாம் கலத்தி போட்டிருப்பாங்க, அந்த துணி அது புக்ஸு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறேன். அடுத்து பார்த்தா பாத்ரூம் போடுறாங்க, வெளில வராங்க, பாத்ரூம் போடுறாங்க, வெளியில் வராங்க, இப்படி கண்ணி ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு அப்படி ஒரு டைப்பாக படுத்துருக்குறாங்க. என்னப்பா ஆச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வேற என்ன சொல்கிறது, இவன் இத்தனை தடவை சொன்ன பிறகு நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னே சொல்லலை. அப்புறமா திரும்ப என்னென்னு கேட்டால் அது குடித்ததுலேருந்து எனக்கு உடம்புக்கு முடியலை, ஒரே வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வாந்தி பண்ணியாச்சு ஆள். திரும்ப எனக்கு ஒரே சிரிப்பு மனசுக்குள்ள, நல்ல வேணாம் சொன்ன பிறகு கேட்காம, தோலோட போடாதுங்கன்னெல்லாம் சொன்ன பிறகு கேட்காம நீங்கள் குடிச்சிங்களே உங்களுக்கு வேணாம் அப்படின்னு மனசில் நினச்சேன். அப்புறம் பார்த்தா திரும்ப வாந்தி வந்த உடனே எனக்குமே பயமாயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னால் வரவும் மாட்டாங்க ஹாஸ்பிட்டல், ஏன்னா சரியாயிரும் சொல்லிட்டு படுத்துருக்குறாங்கப்பா. திரும்ப அங்கே வாந்தி பண்ணுவாங்க, திரும்ப வருவாங்க. எனக்குமே ஒரே பயமாக போச்சு. யூடியூப்பில் வந்து நல்லதான் இருக்குது கெட்டதான் இருக்குது. இப்போ யூடியூப்பில் அது துவாலும் நல்லதாக இருக்கலாம். நம்ம என்னது பீர்க்கங்காய் இதுவரை சாப்பிட்டதே இல்லை, ஒரே 2 நாள் என்னதோ தான் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு பொரியல் பண்ணி சாப்பிடணும், அடுத்து துவால் இல்லாமல் சாப்பிடணும், அடுத்து அதெல்லாம் ஒத்து போச்சுன்னா அடுத்து துவாலோட ஜூஸ் அடித்து குடிக்கலாமா இருக்கும் தெரியலை. இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நமக்கு சில சமையலை பார்த்தோன்னே நமக்கு தோணும்ல, இது ஓகே நம்ம பண்ணுனா வர்றோம், அந்த மாதிரி மனசுக்கு தோணும்ல. அந்த மாதிரி அந்த தோலை சேர்க்காதுங்கன்னு சொன்ன பிறகு கேட்கல, அதில் நான் எல்லா சத்தம்னு சொல்லிட்டு படுத்து கிடந்தாச்சு. அப்புறம் என்ன, நிறைய நேரம் வாந்தி பண்ணி ஆள் ரொம்ப டயர்டாகியாச்சு. அப்புறம் மட்டும் என்ன ஆச்சுன்னா, அந்த வயிற்றுக்குள்ளே போனது எல்லாம் வெளியில் வந்த பிறகு தான் ஆளுக்கு ஏறானாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடம்புக்கு எது ஒத்து போகுங்கிறதையும் யோசித்து சாப்பிடணும், சரியா? அது அவங்களுக்கு ஒத்து போகலை. அதனால் நான் இன்றைக்கி பீர்க்கங்காயெல்லாம் கட் பண்ணி எப்படி தாளித்து இதெல்லாம் கொட்டி, வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கொட்டி, தேங்காய் பூண்டு ஜீரகம் எல்லாம் குறை அடித்து இதில் போட்டு வதக்கி இப்படி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரியா? பீர்க்கங்காய் அந்த என்னது கிட்னி கல்லுகள்லாம் ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான். நான் டாக்டர்லாம் கிடையாது, சரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.